பூசலோ பிரிது இல்லை என புறத்து ஆசைதோறும் முரசம் அறைந்து என பாசறை படையின்னிடம் பற்றிய வாசல் தோறும் முறையின் வகுத்திரால். பூசலே பிரிது இல்லை. பூசல்னா சண்டை. இனிமே சண்டையை தவிர வேறு வழியே இல்லை. சமாதானம் என்பது இல்லை. ராவணன் மூர்க்கன். அவனிடம் யார் தூது சென்றாலும் எடுபட போவதில்லை. நாளைக்கு ராமனே நேர்ல போய் நின்று கோட்டாலும் மூர்கன் சீதையை விடுவதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆகவே என்று புறத்து அந்த படைகள் தங்கி இருக்கக்கூடிய வெளியில், திறந்த வெளியில் ஆசை தோறும் திசைகள் தோறும் முரசம் அறையுமின், முரசங்களை அறையுங்கள், போருக்கு எல்லாரையும் ஆயத்தமாக இருக்க சொல்லுங்கள். பாசறை படையின் இடம், பாசறையில் உள்ள சேனை வீரர்களிடம் பற்றிய வாசல் தோறும் தாம் தாம் பொருந்தி உள்ள கோட்டை வாயில்கள் தோறும் முறையின் வகுத்திர், முறைப்படி அணிவகுத்து நிற்க வேண்டும் என்று சொல். கட்டளையிட்டாச்சு. எப்பொழுது வேண்டுமானாலும் போர் தொடங்கலாம். எல்லோரும் ஆயத்தமாக இருக்க கட்டளையிட்டான் ராமன். மற்றும் நின்ற மலையும் மரங்களும் பற்றி வீரர் பறவையின் மும்முறை கற்ற கைகளினால் கடி மாநகர் சுற்றும் நின்ற அகழியை துர்த்திரால். அடுத்த வார்த்தை படிப்படியான ஆணை. மற்றும் மேலும் கற்ற கைகளினால், முன்பே கடலை தூர்த்து பழகிய கை. அப்படி கடலையே தூர்த்து அணை கட்டின இந்த வானரங்களுக்கு ராவணனது கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அகழியை தூர்ப்பதா கடினம்? ஏற்கனவே கடல்லையே பாலம் கட்டி பழகின கைகள் அது. ஆகவே வீரர் நின்ற மலையும் மரங்களும், ஆங்காங்கு நின்றுள்ள மலைகளையும் மரங்களையும் பற்றி கரங்களால் பிடித்து பறவையின் சேது அணையிட்ட போது கடலில் இட்டதினும் மும்முறை 3 மடங்கு மிகுதியாக கொணர்ந்து வீசி கடி மாநகர் சுற்றும் நின்ற காவல் அமைந்துள்ள இந்த இலங்கை மாநகரை சுற்றி சூழ்ந்துள்ள அகழியை தூர்த்திவீர், அகழியை தூர்த்திடுங்கள் என்று ராமன் கட்டளையிட்டான். அடுத்த பாதுகாப்பு வளையத்தையும் உடைச்சோம். ராவணனுக்கு கடல் ஒரு பாதுகாப்பு, அதை அணை கட்டி தாண்டி ஆயிற்று. அடுத்து இப்ப அகழி ஒரு பாதுகாப்பு, அதையும் தூர்த்து தாண்டுவதற்கு ஏற்பாடு செய்தாயிற்று. 2 பாதுகாப்பு போச்சு. 3ஆவதா இருக்கிற பாதுகாப்பு எது? அவனுடைய கோட்டை மதில். அதை எப்படி தகர்ப்பதற்கு வழி சொல்லுகிறார்னு பாரு. இவ்வாறு அகழியை தூர்த்து விடுங்கள் ராமன் கட்டளையிட்ட உடனே இடுமின் பல்மரம் எங்கும் இயக்கு அறத்தடுமின் போர்க்கு வருக என சாற்றுமின் கடுமின் இப்பொழுதே கதிர் மீச்சலா கொடிமதில் குடிமி தலை கொள்க என்றார். எங்கும்னா அந்த அகழிகள் சூழ்ந்துள்ள எல்லா பகுதிகளிலும் பெருக்களிலும் பன்மரம் இடுங்கள், எல்லா இடங்களிலும் மரங்கள் பலவற்றை போடுங்கள். எங்கும் இயக்கரத்த தடுமின், அவ்வாறு இட்டு அரக்கர்கள் எங்கும் நடமாட இயலாத அளவினுக்கு அவர்களை தடுத்து விடுங்க. இது யுத்த தந்திரத்துல ஒரு அழகான தந்திரம். உதாரணம், கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கர்களை வெளியே வரவிடாமல் தடுத்தாலேயே போதும். கோட்டைக்குள்ள இருக்கிற அரக்கர்கள் எத்துணை நாள் அங்கு வாழா இருக்க முடியும் என்று யோசித்து உள்ளுக்குள்ள குழப்பம் வர ஆரம்பிச்சு. அதனால ராமன் என்ன கட்டளையிட்டான்? வீதிகள் தோறும் இயன்ற வரை மரங்களை எல்லாம் இட்டு வீதிகள்ல அரக்கர்கள் நடமாட இயலாத அளவினுக்கு தெருவை எல்லாம் அடைத்து விடுங்கள். இவர்கள் எல்லாம் வானரம், எத்தகைய மரங்களை போட்டாலும் அதன் மீது தாவி செல்லக்கூடிய ஆற்றல் உடையவர்கள்.
அரக்கர்களால் அது முடியாது. ஆகவே போர்க்கு வருக என சாற்றுமின், போர்க்கு வருக, யுத்தத்திற்கு வாருங்கள் என்று அரக்கர்களை கூவி அழையுங்கள். கடுமின் விரைவோடு இப்பொழுதே கதிர் மீச்சலா சூரியனும் நேராக செல்ல இயலாத கொடுமதில் குடுமி தலை கொள்க, வளைந்து செல்லும் மதில்களின் சிகரத்தை கைப்பற்றி கொள்ளுங்கள். கோட்டையும் முற்றுகையிடப்பட்டு விட்டது. இப்படி சொல்லி முடித்த உடனேயே வானரப்படை அகழியை தூர்க்க முன்வந்த. தடம்கொள் குன்றும் மரங்களும் தாங்கியே மடங்களன்ன அவ்வானர மாப்படை இடங்கர் மா இரிய புனல் ஏறிட தொடங்கி வேலை அகழியை தூர்த்தவால். தடம்கொள் குன்றும் மரங்களும், அந்த பகுதியில இருக்கக்கூடிய பெரிய மலைகளையும் மரங்களையும் தாங்கிய ஏந்தி சென்று மடங்கள் என்ன சிங்கத்தை போன்ற வானரப்படை, அந்த பெரிய குரங்குகளினது படை இடங்கர் இரிய புனல் ஏறிட, முதலை போன்ற நீர்வாழ் உயிர்கள் நிலை கெட்டு ஒரு அகழியில் அவைகளெல்லாம் இருக்கின்றன. இவைகளெல்லாம் இந்த குரங்குகள் எல்லாம் மலைகளையும் மரங்களையும் கொண்டு போட போட நீரானது ஒளி ஏற ஏற அந்த நீர்வாழ் உயிரினங்கள் அங்க வாழ முடியல. அவைகளெல்லாம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அகழியை விட்டு வெளியே ஓட தலைப்பட்டன. அகழி நீரானது நிலத்திலே ததும்பி வழியவும் தொடங்கி பணியினை தொடங்கி வேலை அகழியை தூர்த்தத்து, கடல் போன்ற அகழியை தூர்த்தது. ஏய வள்ளம் எழுபதும் எண்கடல் ஆய வள்ளத்து அகழியை தூர்த்தலும் தூய வள்ளம் துணை செய்வது ஆம் என வாயிலூடு புக்கு ஊரை வளைத்ததே. இதான் முற்றுகை. எப்படி? எண்கடல் ஏய வள்ளம் எழுவதும், 8ஆம் கடல் போன்ற விரிந்துள்ள 70 வெள்ளத்தினுக்கு உட்பட்ட குரங்குகளினது படை. வெள்ளம் என்பது எண்ணிக்கையின் பெயர். வெள்ளத்து ஆய அகழியை, நீர்பெருக்கை கொண்ட அகழியை தூர்த்தலும் மலைகளாலும் மரங்களாலும் விட்டு நிரப்பி அந்த அகழியை தூர்த்துவிட, வெள்ளம் தூய்மையான வெண்ணிறம் கொண்ட அந்த வெள்ள நீரானது துணை செய்வது ஆம் என ராமனுக்கு உதவி செய்வதை போன்று வாயில் ஊடு புக்கு ஊரை வளைத்தது. இலங்கை மாநகரின் வாயில்கள் வழியாக உள்ளே புகுந்து ஊரை வளைத்து கொண்டது வெள்ளம். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். வெள்ளத்தினால் நீர் கொண்டு அந்த நீரினால் தோன்றும் வெள்ளம் ஊரை வளைக்குமான்னா சென்னையில் இருக்கிற பெரும்பாலானருக்கு தெரிஞ்சிருக்கும். போன 2 புயல்கள்ல சென்னை மாநகரத்துல பெஞ்ச மழை நீரானது ஊரை எவ்வாறு சுற்றி வளைத்து கொண்டதுன்னு தெரியும். ஆகவே கடல் போன்ற பரப்பினை கொண்டுள்ள இந்த அகழி வானரங்களால் தூர்க்கப்பட, அந்த அகழியிலிருந்து வெளியேறிய நீரானது இலங்கை மாநகர் முழுவதும் ஓடி இலங்கை மாநகரையே இந்த வெள்ளமே வளைத்து கொண்டது. விளையும் வென்றி ராவணன் மெய்ப்புகள் முளையினோடும் களைந்து முடிப்பது போல் தலையவிழ்ந்து கொள்ளும் தடம் தாமரை வளையம் பன்கையில் வாங்கின வானரம். விளையும் வென்றி, இதுகாரும் வெற்றியனையே விளைத்து கொண்டிருந்தவன் ராவணன். இதுவரைக்கும் தோல்வி என்பதையே தெரியாதவனுக்கு. ஆகவே விளையும் வென்றி ராவணன் மெய்ப்புகள். ராவணனது உண்மையான புகழ் என்னன்னா, இந்நாள் வரை எடுத்த போர்க்களத்துல ஏதொன்றிலும் அவன் தோற்றதே இல்லை. அப்படிப்பட்ட புகழை முளையினோடும் களைந்து முடிப்ப போல் அடியோடு பறித்து ராவணனுக்கு இருந்த அந்த பெரியதோர் புகழை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பது போல தலையவிழ்ந்து கட்டவிழ்ந்து கொழும் தடம் தாமரை, வளமான தாமரை கொடிகள் வளையம் தண்டின் அடிப்பகுதிகளை வானரம் வன்கையில் வாங்கின. குரங்குகள் தம் வலிய கைகளால் பற்றி எடுத்தன. ஆகவே என்ன விளக்கம் இங்க? குரங்குகள் தாமரை கிழங்குகளை தோண்டின செயல் ராவணனது புகழை
அடியோடு கெல்லி எடுப்பது போல இவைகள் செயல்பட்டனவாம். இனி ராவணனுக்கு புகழுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுகாரும் அவன் தோற்றதே இல்லை என்றதாகிய புகழை கொண்டிருக்கிறான். அந்த புகழை அடியோடு பெயர்த்து எடுப்பது போல இந்த வானரங்கள் இந்த அகழியிலே விளைந்திருக்கக்கூடிய தாமரைகளினுடைய தண்டு, அது சென்று முடியக்கூடிய வேர்பகுதியில் அமைந்த கிழங்கு, இவைகளை அடியோடு பறித்து எடுத்தனவாம். இந்த காட்சி ராவணனுக்கு இனி எக்காலத்தும் புகழ் இருக்காது, அதை நாங்கள் அடியோடு பெயர்த்து எடுத்து விடுகிறோம் என்று வானரங்கள் சொல்லுவன போல செயல்பட்டனவா. இகழும் தன்மையன் ஆய ராவணன் புகழும் மேன்மையும் போயினவாம் என நிகழும் கல் நெடு நீலம் உகுத்தலால் அகழி தானும் அழுவது போன்று. என்ன இருந்தாலும் ஒரு அகிருணைக்கு கூட தங்கள் மன்னன் இனி தோற்கப் போகிறானே என்று அவைகள் அழத்தலைப்பட்டனவா. எது? நிகழும் கல் நெடுநீளம் உகுத்தலால், பெருகுகின்ற தேனை நீண்ட கருவிளை மலர்கள் சிந்துவதால், கருவிளை கருங்குவிளை. இகழும் தன்மையனாய ராவணன், பழிக்கத்தக்க பண்பு உடையவனாகிய ராவணனது புகழும் வலிமை மட்டுமன்றி இந்நாள் வரை அவன் ஈட்டி வைத்த புகழும் இன்றோடு போயினது ஆமென, இன்றோடு போயிற்று என்று அகழி தானும் இலங்கையின் அகழியும் அழுவது போன்றது. இந்த மலர்களினுடைய மது சிந்துதல் அகழி அழுவது போல் காட்சியளித்ததா. இதுகாரும் ராவணனது புகழை, அவனது வீரத்தை அவன் காத்திருப்பது போல் அவனது நாட்டை நான் காத்திருந்தேன். எப்பொழுது என்னை தூர்த்து இலங்கையினுள் வானர படைகள் நுழைந்தனவோ அப்பொழுதே ராவணனது புகழும் அவனது போர்க்கள வெற்றியும் தொலைந்தது என்பன போல அகழி அழுத. தண்டு இருந்த பைன் தாமரை தாளர பண் திரிந்து சிதைய படர் சிறை வண்டு இருந்தன வாய்தொரும் முட்டையை கொண்டு இருந்தின, மன்னிக்கணும், முட்டையை கொண்டு இருந்தன அன்னக்குழாம் எலாம். இது ஒரு அழகான கற்பனை. தண்டு இருந்த பைன் தாமரை, அகழியானது தூர்க்கப்படுவதினால் தண்டுகளோடு இருந்த பசிய தாமரை கொடிகள் தாளர வேரோடு பறிக்கப்பட்டதினால் படர் சிறை வண்டு அந்த தாமரை மலர்ல மதுவினை உண்ணுதற்காக பறக்கும் ஆற்றல் பெற்ற வண்டுகள் என்ன செய்தனவா, பண் திரிந்து சிதையை இருந்தன. தங்களினது இனிமையான ரீங்கார இசை ஒரு காலத்துல மது உண்ண வருகின்ற பொழுது இனிமையான பண்ணை இசைப்பது போல ரீங்கரித்து கொண்டு தாமரையில வந்து அமரும். ஆனால் இந்த தாமரை மலரானது அழியப்பட்டதனால் அல்லது அழிக்கப்பட்டதினால் தங்களினுடைய ஆதாரமே அழிக்கப்பட்டு விட்டனவே என்று இந்த வண்டுகள் எல்லாம் சிதைந்த மனதோடு முறையான இசையை எழுப்பக்கூடிய அளவில் தங்களினுடைய ரீங்காரத்தை செய்யாமல் பண் திரிந்து சிதையை இருந்தன. இனிமையான இசையானது நிலை தெரியுமாறு அச்சத்தினால் அலம் வந்து அவைகள் அவசரமாக தாமரை மலரை விட்டு பறந்தன. அன்னக்குழாம் எல்லாம், அந்த அகழியில இருந்த அன்ன பறவைகள் எல்லாம் என்ன செய்தனவா, வாய்தோறும் முட்டையை கொண்டு இருந்தன. தம் வாய்கள் தோறும் தங்களால் இடப்பட்ட முட்டைகளை எடுத்து கொண்டு நிலை கொட்டு வேறு எங்காகிலும் பாதுகாப்பான நீர்நிலைகள் இருக்கின்றனவா என்று பறக்க தலைப்பட்டன. ஆகவே அந்த நீர்நிலையானது அகழியானது யார் ஒருவருக்கும் இனி பயனில்லாத அளவிலே தூர்க்கப்பட்டு விட்டது. ஈழி தாரம் இயம்பிய வண்டுகள் பாலை தாது உகுநீர் நெடும் பண்ணைய
தாள தாமரை அன்னங்கள் தாவிட வாழை தாவின வானரம் தாவவே. அழகு. ஈழி தாரம் இயம்பிய வண்டுகள். எதுகை மோனைக்கோசரம் இழி என்பது ஈழின்னு எழுதியிருக்கார். இழி என்பது 7 ஸ்வரங்கள்ல ஒரு ஸ்வரம். சரியா? அந்த இழி என்பது சப்தஸ்வரத்துல வரக்கூடிய 7 ஸ்வரங்கள்ல தமிழ்ல குரல் துத்தம்னு சொன்னார்கள் அல்லவா? அதுல இழி என்பது ஒரு ஸ்வரம். இழி தாரம் எனும் பண்களை இசைக்கும் வண்டுகளுடன் இழி என்கின்ற ஸ்வரத்தோடும் தாரம் என்கின்ற ஸ்வரத்தோடும் சேர்ந்த பண்களை இசைக்கக்கூடிய வண்டுகள். விளக்காளர் என்ன எழுதிவிட்டார்? இழி தாரம் எனும் பண் இசைக்கும்னு எழுதிட்டார். இல்ல, இழியும் தாரமும் 7 ஸ்வரங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்வரங்கள். அந்த ஸ்வரங்களால் அமைய பெற்றுள்ள பண்கள். அப்படிப்பட்ட பண்களை தங்களினுடைய ரீங்காரத்தின் மூலமாக வெளிக்காட்டக்கூடிய வண்டுகள் பாலை தாது உரு நெடுநீர் பண்ணைய தென்னை கமுகு முதலியவற்றின் பாலையினுடைய மகரந்தங்கள் சிந்துகின்ற நீரினை உடைய பெரிய வயல்களில் உள்ள அகழியை விட்டுட்டு வயலுக்கு போயிட்டு தாழ தாமரை அன்னங்கள் தாழ் உள்ள தாமரை மலர்களில் வாழுகின்ற அன்னங்கள் தாவிட தாண்டி செல்லுமாறு வானரம் தாவ வாழை தாவின குரங்குகள் தாவுதலால் வாழை மீன்கள் தாவி குதித்தன. ஏனென்றால் இந்த அகழியின் கண் இருந்த உயிரினங்கள் அனைத்தும் தங்களுக்கு உரியதான பாதுகாப்பான இடம் இனி அகழியே ஆக இருக்காது. அது தூர்க்கப்பட்டு விட்டதினால் அதிலிருந்து இவைகள் தங்களுக்கு உரிய வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தினுக்கு செல்லுதற்கு முன் வந்தன. இழி என்பதற்கு மந்த ஓசைன்னு பேரு, தாரம் என்பதற்கு எடுத்தல் ஓசைன்னு ஒரு பேரு. ஆகவே இந்த மந்தரம், மத்தியமம், தாரம் இவை மூன்றில் அப்படின்னு கல்லாடத்துல ஒரு குறிப்பு இருக்கு. பெரும்பாலும் தமிழ் இசை மரபை ஆராய்ச்சி செய்தற்கு ஒரு பெரிய ஊற்று கண்ணாக விளங்கியவர் பேராசிரியர் எஸ் ராமநாதன் ஐயா தான். அதுக்கு மாற்று சிந்தனையே கிடையாது. அவர் சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய பல இலக்கியங்களிலிருந்து பல்வகையான மேற்கோள்களை காட்டி அந்த பண்மரபு, அந்த வட்டப்பாலை, அந்த வட்டப்பாலையில் இருக்கக்கூடிய வலமுறை இடமுறை திரிபு இவைகளை எல்லாம் விளக்கினார். அதே போல இந்த பண்களை பற்றின பல குறிப்புகள் வேறு பல இலக்கியங்களிலும் விரவி கிடக்கின்றன. அதுல ஒன்று கல்லாடம். நான் பலமுறை சொல்லுவது உண்டு, இந்த கல்லாடம்ன்ற இலக்கியம் இன்று வரை தமிழ் அறிஞர்களாலும் தமிழ்ல இருக்கக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாலும் நிராகரிக்கப்பட்ட இலக்கியமாகவே இருந்து வருகிறது. அதாவது ஆங்கிலத்துல ஒரு சொல்லுவான், ஃபர்பிடென்ட், ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் ஓரளவினுக்கு இலக்கியங்களினுடைய பெயர்கள், அவைகள் அந்த இலக்கியங்கள் அகத்து உள்ளாகிய பாடு பொருள்களை பற்றி பரவலா தெரிந்து இருப்பீர்கள். யார் ஒருவருக்கும் இலக்கியமே தெரியாமல் கம்பனுக்கு வரல, கேட்கக்கூடிய அனைவரும். இவ்வாறு இலக்கியத்துல ஈடுபாடு கொண்டுள்ள உங்களை போன்றோர்களுக்கு கூட கல்லாடம்ன்ற ஒரு இலக்கியம் பெயரளவிலாவது தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டான்னு கேட்டா மன்னிக்க வேண்டும், பெரும்பாலானோருக்கு தெரியாது. ஆனா கல்லாடத்தை பத்தி நிறைய பழமொழிகள் உண்டு. கல்லாடம் கற்றவனிடம் சொல்லாடாதேன்னே பழமொழி. எவன் ஒருவன் கல்லாடத்தை முறையாக கற்று அதில் புலமை கொண்டு இருக்கிறானோ அவன் கிட்ட போய் எந்த விதமான வாக்குவாதமும் செய்யாதே. சொல்லாடல்னா வாக்குவாதம்.
உண்மையிலேயே கல்லாடம் தொடக்க காலத்துல மர்ரே ராஜம் லிப்கோ பதிப்புகள்ல மூல நூலை மட்டும் பதிப்பித்தார்கள். அவ்வளவுதான். அண்மை காலத்துல ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்புதான் கல்லாடத்தை உரையோடு ஒரு தமிழாசிரியர் பதிப்பித்திருக்கிறார். அற்புதமான புத்தகம் கல்லாடம். என்ன காரணம்னா, அதுல 3 காரணங்களுக்காக அந்த நூலை கற்க வேண்டும்னு நான் வற்புறுத்துவேன். ஒன்று, தமிழ் மரபுல இருக்கக்கூடிய புராணம் சார் செய்திகளை கல்லாடம் சொல்லியது போல வேற எந்த ஒரு நூலும் சொல்லல. ஒன்று, அவ்வளவு புராண செய்திகள், அது சிவனை மையப்படுத்தி அவ்வளவு புராண செய்திகள் இதுல சொல்லப்பட்டது. அதனால நம்முடைய சைவ சமயத்தினுடைய ஊற்று கண்ணாக உள்ள சிவபுராணத்தின் மிக பல அரிய செய்திகளை தாங்கி இருக்கக்கூடிய நூல். அது ஒன்று. 2, நடனத்துல தாண்டவம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான நடன முறைக்கு பலவாகிய மேற்கோள்களை கொண்டு விளக்கி இருக்கிறது அந்த நூல். பல தாண்டவங்கள், 64 தாண்டவங்களை பற்றின விளக்கம், அதை எவ்வாறு இறைவன் நிகழ்த்தினான், அப்பொழுது அவனது கை கால்களினது செயல்கள் எவ்வாறு இருந்தன, எப்படிப்பட்ட ஆடை அணிந்து, அதாவது ஆகாரியம் என்று சொல்லக்கூடிய ஒப்பனையோடு அவன் செயல்பட்டான்னு விவரமா பேசினான். ஆகவே நடன உலகத்துல இருக்கிறவர்கள் அந்த நூலை இன்னமும் ஆராய்ச்சி அளவுல கூட இல்ல, அறிமுக அளவுல கூட படிக்கல. இது 2வது சிக்கல். 3வது, பல இடங்கள்ல மிக அற்புதமான இசைக்குறிப்புகளை தன்னிடம் கொண்டு, அதுல இருக்கக்கூடிய இசைக்குறிப்புகளை கொண்டு ஒரு நல்ல ஆராய்ச்சி கட்டுரை எழுதலாம். இத்தகு 3 நிகழ்வுகளை அல்லது 3 செயல்பாடுகளை தன்னகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான நூல் கல்லாடம். இதுல நிறைய விவாதங்கள்லாம் உண்டு. இது எந்த கல்லாடு, எழுதியவர் யாருன்னா கல்லாடர். இவர் சங்க காலத்துல வாழ்ந்த கல்லாடரா இல்ல பிற்காலத்துல வாழ்ந்த கல்லாடரா? என்ன குறிப்பு இவர்களுக்குள்ள சிக்கல்னா, இந்த கல்லாடத்துல சொல்லப்பட்ட புராண செய்திகள் அனைத்தையும் சங்க இலக்கியத்துல பார்க்க முடியல. ஓரிரு செய்திகள் சங்க இலக்கியத்துல இருக்கு. எது? முப்புறம் அழித்தது சங்க இலக்கியத்துல கலித்தொகை பேசுகிறது. ஏன்னா சங்க காலத்துல சிவனையே முழு முதல் தெய்வமாக கொண்டு அவர்கள் வழிபாடு செய்ததான விளக்கம் இல்லாததினால இந்த புராணம் பற்றின செய்திகள் சங்க இலக்கியத்துல குறிப்பா சிவனை பத்தி ஏதும் அதிகமா இல்லை. அதனால இந்த கல்லாடத்தை எழுதின கல்லாடர் சங்க காலத்தை சேர்ந்தவரா? ஐயோ. பின்னாடி திருவிளையாடல் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் எழுதின காலத்துல அதுல சொல்லப்பட்டுள்ள பல சிவபெருமானினது புராண செய்திகளை இந்த கல்லாடம் பெற்றிருப்பதினால் இந்த பரஞ்சோதியார் எழுதின திருவிளையாடல் புராணம் தோன்றின காலத்துல கல்லாடம் தோன்றி இருக்கலாமோ இன்னொரு ஐயம். எது எவ்வாறாயினும் இந்த 3 செய்திகளுக்காவது அந்த இலக்கியத்தை முழுவதும் கற்கவும். நான் பல முறை நடன மாந்தர்கள்ட்ட பலர்கிட்ட சொல்லி இருக்கேன், இந்த கல்லாடத்துல இருக்கக்கூடிய தாண்டவங்களை பகுத்து எங்காயிலும் ஓரிரு நிகழ்ச்சியாக ஓரிரு பாட்டை யாரேனும் ஒரு தேர்ந்த கலைஞர்கள் செய்தால் பின்னாளில் பலர் அதை எடுத்து கையாளுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு பலமுறை நான் அதற்கு உண்டான உழைப்பை நல்குகிறேன்னு சொன்னேன். யாரும் கேட்கல, யாரும் கேட்கலதான் உண்மை. ஏனென்றால் தாங்கள் இதுகாரும் கற்றவைகளை கொண்டு அதனையே தங்கள் வாழ்நாள்ல மீண்டும் மீண்டும் பல முறை செய்தால் அதன் மூலமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயரும் புகழும் போதுமானதுன்ற முடிவுக்கு வந்துவிட்டார்.
அதற்கு மேலுமாக தங்களை வளர்த்து கொள்ளணும்ன்ற ஆர்வம் இல்லை. இவர்கள் வளருகிறார்களோ இல்லை, இந்த இலக்கியங்களுக்கு எல்லாம் ஒரு ஆட்சி கிடைக்கும். இவைகளில் எல்லாம் நடனம், இசை பற்றின செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவைகளை நாம முறையாக பதிவு செய்ய வேண்டும்ன்ற எண்ணம் ஏற்படும். எனக்கு உண்மையிலேயே ஆழ்ந்த வருத்தம் உண்டு. 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பன்மரபிலேயே இருந்த இந்த இசை திடீர் என்று ராகமரபினுக்கு ஏன் தாவியது? யாருக்கும் இது வரைக்கும் விளக்கம் தெரியல. இவ்வாறு தாவியதை எவ்வாறு சரி என்று இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது காரணமும் புரியல. அதாவது நேற்று வரை கௌஷீகம் என்ற பெயர்ல சொல்லி வந்த ஒரு பண்ண இன்றையிலிருந்து எல்லோரும் பைரவி என்ற ராகத்தின் பெயர்ல சொல்லுங்கள்னு ஒருத்தர் சொன்னார்னா ஏன் சொல்லணும்னு யாரும் கேட்கல. ஏன் கௌஷிக பண்ணுன்னு இருந்துட்டா உனக்கு என்ன கஷ்டம்? யாரும் கேட்கல. திடீரென்று 14ஆம் நூற்றாண்டினுக்கு பிறகு எல்லா பண்களும் ராகமயமாக்கப்பட்டு இன்னும் குழப்பம் தீரல. ஆண்டுதோறும் தமிழிசை சங்கத்துல நடக்கக்கூடிய கருத்தரங்குகள்ல எந்தெந்த பண்ணினுக்கு என்னென்ன ராகம் இன்னமும் குழப்பம் தீரல. தொடர்ந்து ஆண்டுதோறும் மீண்டும் மீண்டும் குழப்பிக்கொண்டு வரக்கூடிய புதிய கருத்துகளையும் குழப்பத்தோடு அணுகி விடையும் குழப்பமாகவே தந்து கொண்டிருக்கு. இதான் ஆச்சரியம். இதுல வேடிக்கை என்னன்னா, ஒரு காலத்துல ஒரு பண்ணுக்கு ஒரு ராகம்ன்ற மரபை மாற்றி 4 பண்கள் ஒரே ராகத்துல சொல்லப்படலாம்னு சொல்லினார். சொல்லுவதற்கு சான்று இருக்கு. அதே அந்த ஆய்வு மையம் சில ஆண்டுகள் கழித்து இல்லை இல்லை இந்த 4 பண்களும் வெவ்வேறு விதமான சார்பு உடையன, ஆகவே இவைகளை வெவ்வேறு ராகத்தில் தான் வழங்க வேண்டும், அவர்களே எடுக்க முடியும். இதில் எது சரி எது தவறு? அதை விட வேடிக்கை யாரும் கேட்பதற்கு துணிவில்லை. ஏன்னா எனக்கு இசையை பத்தி எல்லாம் ரொம்ப அதிகமா தெரியாது, ரொம்பவே அதிகமா தெரியாது. அடி நிலையில இருக்கக்கூடிய சாதாரண அறிவு கூட எனக்கு கிடையாது. ஆனால் என்னிடம் ஒரு பெரிய கேள்வி, இந்த பண் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவைகளை எல்லாம் எதற்காக அதற்கு இணையான ராகங்களினால் சுட்டப்பட வேண்டும் என்பது என் கேள்வி. யோசித்து பாருங்கள், இது எவ்வளவு வேடிக்கையானதுன்றதுக்கு ஒரு மேற்கோள் சொல்றேன். இப்போ ஆங்கிலத்துல இசட் என்கின்ற ஒரு ஒலியை தரக்கூடிய எழுத்து இருக்கு. தமிழுக்கு பின்னாடி வந்த மொழிதான் ஆங்கிலம். குறைஞ்சபட்சம் அதையாவது நாம ஒத்துப்போம், அதுல குழப்பம் இல்லை. இப்போ ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய அகர முதலிகள் அல்பபெட்ஸ தமிழ்ல நாம ஏவுக்கு இணையா தமிழ் ஏகாரத்தை போட்டுப்போம், பிக்கு இணையா தகர ஏகாரத்தை போட்டுப்போம்னு சொல்ல முடியுமா? போட்டுக்கொண்டு இசட்டுக்கு இணையா என்ன ஒலிய போடுவது? நம்ம புதியதாக ஒரு வரி வடிவத்தை கண்டுபிடிச்சு ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட இசட் என்ற ஒலிய இப்படி ஒரு புதிய எழுத்தாக எழுதி காட்டுவோம்னு யாருன்னா முன் வந்ததுண்டா? ஒரு காலத்துல இந்த தப்ப வடமொழிக்கு நாம செஞ்சோம். வடமொழியில இருக்கக்கூடிய ஒலிகளை எல்லாம் தமிழ்ல சமப்படுத்துவதற்கு அடிப்படையான சில இல்லாத ஒலிகளுக்கு தமிழ்ல எழுத்துருவ கொண்டு வந்து சேர்த்தோம். த, சர்ப்பத்துக்கு வர்ற ச, ஷட்ஜத்துக்கு வரக்கூடிய ஷ, ஜாங்கிரிக்கு வரக்கூடிய ஜ, ஹாரத்துக்கு வரக்கூடிய ஹ. இது எல்லாம் நாம தமிழ் முறையில எழுதின எழுத்துரு, எதுவும் வடமொழி எழுத்துரு இல்ல. அதெல்லாம் தமிழ் முறையில உருவாக்கப்பட்ட எழுத்துரு. ஏன்னா வடமொழியில இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துருக்களினால் சொல்ல முடியல. ஆகவே இடைக்காலத்துல 6, 7ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணோம். உண்டு பண்ணதுனால என்னாச்சு தெரியுமா? மொழி சிதைந்தது. யாரும் இதை பத்தி கவலைப்பட்டுக்கல, உண்மை. அதன் பிறகுதான் இந்த தமிழகத்துல பலரினுடைய பெயர்கள் ஆவுல ஷாவுல எல்லாம் முடிய ஆரம்பிச்சு.
அது வரைக்கும் இல்ல. இப்ப அதே போல இப்ப அடுத்தது என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தமிழ் மரபுல இருக்கக்கூடிய பண்களை எல்லாம் வலிந்து ராக மரபுல கொண்டு போய் சொல்லுவதற்கு முயன்று கொண்டு இருக்கிறோம். எதற்கு? புலியோட உடம்புல எதற்கு சிங்கத்தை அடைக்கணும்? புலி புலியா இருக்கட்டும், சிங்கம் சிங்கமா இருக்கட்டுமே. இதை யாரும் யோசிக்கிறதே இல்லை. எந்த அளவினராகவும் இதை அவர்கள் சிந்திப்பதும் இல்லை. அதான் வருத்தம். அதனால எனக்கு இந்த பெரிய தவறு நடக்கிறதோன்னு கவலைப்படுவேன். அதனால ஏன் இதை சொன்னேன்னா, கல்லாடத்துல இந்த மத்திமம் என்பது மந்தரம் என்பது மத்திமம், தாரம் இவை மூன்றில் என்னும் இடத்து இவை இப்பொருள்களில் ஆளப்பட்டுமை காண்கன்னு விளக்கம் தரார். எக்ஸ்ட்ராவா உரை எழுதினது. கல்லாடம்ன்ற ஒரு நூலை பற்றிய பல பேருக்கு தெரியாத அந்த நூல்ல இருக்கக்கூடிய இசைக்குறிப்பு, அந்த இசைக்குறிப்புகள் சொல்லக்கூடிய அன்றைய காலத்து இசையினது வளம், இதெல்லாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது நாம எங்கேயோ பெரிய தப்ப பண்ணிட்டோம்னு மாத்திரம் தெரியுது. நம்முடைய பாரம்பரியமான பன்முறையிலிருந்து விலகி நெடுந்தூரம் ஒரு தவறான பாதைக்கு போய்விட்டோமோன்னு கவலைப்படுறேன். மன்னிக்கணும். இந்த கருத்தை நான் சொல்லுவதனால திருமதி லதா போன்றோர்கள் எல்லாம், அவர்கள்லாம் இசை மரபு இசையே வாழ்க்கையாக உடையவர்கள், என் கருத்தினுக்கு மாற்றாக அவர்கள் வைத்திருந்தாலும் வைத்திருக்கலாம். ஆனால் நான் என் கருத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன். உண்மை அதுதான். அது அதுவாக இருக்கட்டும்ன்ற எண்ணத்துல யாரும் செயல்படல. இப்ப இந்த பண்களை எல்லாம் ராகத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தாயிற்றுன்னா என்ன ஆகும்? இன்னும் சில காலம் போனால் பண் என்ற ஒன்று இருந்ததே தெரியாத அளவுக்கு அழிந்து போகும். அப்ப என்ன ஆகும்? 14ஆம் நூற்றாண்டில் தோன்றின ராக மரபுகள் தான் தொல் தமிழ் இசை மரபுகள்னு வந்து சேரும். எவ்வளவு பெரிய தப்பு இது! யாருன்னா யோசித்தோமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அப்பதான் புரியும். இந்த இடத்துல இதை விளக்கி விட்டுட்டு நான் அடுத்த பகுதிக்கு போறேன். இன்றைக்கு தமிழ்ல நிறைய பேர் உரைநடைகள் எழுதுகிறார்கள், சிறுகதைகள் எழுதுகிறார்கள், தொடர்கதைகள் எழுதுகிறார்கள். அவர்களால் எழுதப்படக்கூடியவைகள் எல்லாம் இக்காலத்துல இருக்கக்கூடிய நடைமுறை இலக்கியங்கள் என்பதுல மாற்று சிந்தனையே கிடையாது. அவர்களால் எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள்ல தமிழைத்தான் முதன்மைப்படுத்தி எழுதுகிறார்களான்னு பாருங்க. இல்ல, பல ஆங்கில சொற்கள், பல பிறமொழி சொற்கள். எதற்கு? ஏன் இந்த சிக்கல்? இவர்களை இந்த மாதிரியான சொற்களை கொண்டு இவர்கள் எழுதுவதினால் இன்னமும் சில ஆண்டுகள் அல்லது ஓரிரு நூற்றாண்டுகள் கழித்து இந்த மொழியை ஆராய தலைப்பட்டால் இந்த 24ஆம் நூற்றாண்டுல உண்டானதாகிய அனைத்து இலக்கியங்களிலும் பெரும்பாலும் பிறமொழிகளினுடைய கலப்பு இருப்பதினால் இந்தந்த சொற்களுக்கு உரிய பொருளை ஒரு காலத்தில் தமிழ் சொற்கள் சுட்டுதற்கு ஆற்றல் அற்று இருந்தனவோன்னு கவலைப்பட ஆரம்பிச்சு. மேற்கோள் ஒன்று சொல்லிடலாம். இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? நம்ம வீடுகள்ல காற்று, வெளிச்சம் இவை இரண்டும் வருவதற்கு உண்டான அந்த பொருளுக்கு ஜன்னல்னு பெயரிட்டு அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். வேடிக்கை என்ன தெரியுமா? ஜன்னல் என்ற சொல் இந்திய மொழியே கிடையாது. தமிழும் இல்லை, வடமொழியும் இல்லை, இந்திய மொழிகள்ல எந்த ஒரு மொழியிலும் இல்லை. எங்கிருந்து வந்தது? போர்த்துகீசியர்கள் மூலமா நமக்கு வழக்குக்கு வந்த சொல். போர்த்துகீசியர் எப்பொழுது வந்தார்கள்? 1496. 15ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில வாஸ்கோட காமா காலிக்கேட்டுக்கு வரார், இன்றைய கள்ளிக்கோட்டைக்கு. சரி, இப்ப அவர் வந்ததற்கு பிறகுதான் போர்த்துகீசியர்கள் செல்வாக்கு தென்னகத்துல உருவாகிறது. அவர்களால் கையாளப்பட்ட சொல் ஜன்னலை இன்றைக்கு நாம பெருமளவுல கையாண்டு கொண்டு இருக்கிறோம்னா பின்னாளில் ஆய்வாளன் என்ன நினைப்பான்? 14ஆம் நூற்றாண்டு முடிகின்ற வரைக்கும் தமிழர்களுக்கு இல்லங்களிலே காற்றும்
வெளிச்சமோ வருதற்குரியதாகிய பொருள் என்கின்ற ஒன்று இல்லை. ஆகவே போர்த்துகீசியர் வந்ததன் பின்தான் அவர்களுக்கு இந்த ஜன்னலின் பயன்பாடு தெரிந்ததினால், வேறு சொல் இல்லாமையினால் ஜன்னல் என்று அவர்கள் வழக்கில் சேர்த்து கொண்டார்கள். எவ்வளவு கேவலம்! சிலப்பதிகாரம் சொல்லுகிறது, காற்று வரக்கூடிய பகுதியை காளதர், ஒளி வரக்கூடிய பகுதியை சாளரம். சிலப்பதிகார இலக்கியத்துல இருக்கு. அதை விட்டுட்டோம். அந்த பகுதியை சொல்லும் போது இதை விளக்கினேன். அப்ப என்ன ஆகிறது? நம்முடைய அறியாமையினாலும் நம்மிடம் உள்ளதாகிய பல நல்ல சொற்களை முறையாக நாமல் பயன்படுத்த தவறியதினாலும் அதற்கு மாற்றாக பிறமொழி சொற்களை எளிதாக கையாளுவதனால் என்ன ஆகின்றது? இந்த சொற்களால் உணர்த்தப்படக்கூடிய பொருள்கள் இந்த மொழிகள் எல்லாம் வருவதற்கு முன்பு தமிழில் இல்லை என்ற ஐயத்தை ஏற்படுத்தும். அதே போலதான் இந்த பண்ணுக்கெல்லாம் ராகம் பெயர் வைக்கிறது. பண்ணா இருந்துட்டு போட்டோம், என்ன கஷ்டம்? ஏன் அதற்கு வலிந்து இப்படி ஒரு பெரிய முடிச்ச கொண்டு போய் போடணும்? இந்த சிந்தனையே எனக்கு வேடிக்கையான சிந்தனை. ஏன் இன்றைய இசை அறிஞர்களும் தொன்று தொட்டு வந்த இசை அறிஞர்களும் இதை ஏன் சரி என்ற நிலையிலே விவாதத்தினுக்குரிய பொருளாக ஏற்றுக்கொண்டார்கள்? யாரேனும் ஒருவராவது சொல்லி இருக்க வேண்டாமா? பண்ணாக இருக்கட்டும், நீங்கள் உருவாக்கின ராகங்கள் அதனுடைய வளர்ச்சியை வேண்டுமானாலும் பாருங்கள். இன்னென்ன பண்கள் எல்லாம் இன்ன ராகத்திற்கு உரியனன்னு சொல்லாதீர்கள். யார் ஒருவரும் யோசிக்கல. இப்படியாக போனால் என்ன ஆகும்? இன்னமும் 100 ஆண்டுகள் கழித்து தமிழ் இசை மரபு என்பது ராகத்திலிருந்து தொடங்கும், பன்மரபிலிருந்து தொடங்காது. இந்த பல பேர் புரிந்து கொள்ளவே இல்லை. இதற்கு உண்டான ஆதாரங்கள் பஞ்சமரபுல இருக்கு, கூத்தனூர்ல இருக்கு, கல்லாடத்துல இருக்கு. ஆனால் இவைகளை எல்லாம் எடுத்து யார் ஒருவரும் ஆய்வது இல்லை. இதுதான் பெரிய இடர்பாடு. நம்முடைய புராதன கலைகளினுடைய செல்வாக்கை நாம படிப்படியாக மற்றவர்கள் இழக்க செய்வதற்கு பதிலாக நம்மை நாமே இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கொடுமை. இன்னும் கொடுமை. யாரும் யோசிக்கல. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன். இப்போ மறந்தும் நான் இப்போ வகுப்பு எடுக்கின்ற பொழுது கூட என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன், ஏதாகிலும் ஒரு சொல்லை எளிமையா புரிய வைக்கணும்னா ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள்னு சொல்லித்தான் அந்த சொல்லையே அறிமுகப்படுத்த. மற்றைய பேச்சுக்கள் எல்லாம் இயல்பான தமிழ் மொழியிலேயே தொடர்ந்து பேச முடிகிறது. இவ்வளவு இயல்பான சொற்களை தன்னகம் கொண்டுள்ள மொழிக்கு கலையும் பண்பாட்டினையும் தனியாக வகுத்து சொல்லுவதற்கு ஆற்றல் இல்லாமலா இருந்திருக்கு. அதனால இதைத்தான் தமிழர்கள் இன்ன பெயரில் இருந்ததைத்தான் இன்று இவ்வாறு அழைக்கிறோம். சொல்ல வேண்டாம், அவசியமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வேற ஒரு வேடிக்கையான மேற்கோள் சொல்றேன். இது நடைமுறையில் வேடிக்கையாக இருந்தது, நடந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய இந்திய தொழில்நுட்ப கழகம் இருக்கு இல்லையா, IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த அமைப்பு அந்த பண்டிதர் நேரு அவர்கள் இது போன்றதாகிய தொழில்நுட்ப கழகத்தை ஒவ்வொரு மாநிலத்துல தொடங்குகின்ற பொழுது அந்தந்த மாநிலத்தினுக்கு உரிய அந்த தொழில்நுட்ப கழகத்தை ஏதாகிலும் ஒரு வெளிநாட்டு தொழில்நுட்ப மையத்தோடு தொடர்பு படுத்தி உருவாக்கணும்னு எண்ணம் கொண்டார். அதனால சென்னையில இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கழகம் ஜெர்மனிய நாட்டு பல்கலைக்கழகங்களோடு தொடர்புடையது. அதனால இந்த சென்னை மையத்துல ஜெர்மானிய மொழியும் பாடத்திட்டத்துல உண்டு. படிக்கணும்னா படிக்கலாம், ஆய்வு செய்யலாம். அந்த துறையில ஒரு பேராசிரியர் ஒரு 50 ஆண்டுகளுக்கு, மன்னிக்கணும் 50 ஆண்டுகள் இருக்கலாம், 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தார். அவருக்கு பேரு ஒயிட்ஹெட்ஸ்ன்னு பேரு. சரியா? அவரை ஒரு முறை சென்னை பல்கலைக்கழகத்துல பன்மொழிகளுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. இன்னும் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே பல்வேறு மொழிகளை பாடத்திட்டங்கள்ல வைத்திருக்கிறார். அந்த அமைப்புல ஒரு முறை அவரை அழைத்தார்கள் சிறப்புரையாற்றுவதற்கு.
அந்த அழைப்பினை ஏற்று வந்த அந்த பேராசிரியரை வரவேற்கக்கூடிய பொறுப்பு ஒரு தமிழ் பேராசிரியருக்கு கொடுக்கப்பட்டது. என்ன பண்ணார் தெரியுமா? ப்ரொஃபசர் ஒயிட்ஹெட்ஸ பேராசிரியர் வெண்டலையரே அப்படின்னு ஆரம்பிச்சார். பல பேருக்கு ஒண்ணுமே புரியல. வெண்டலையரா ஒயிட்ஹெட்ஸ், இது எப்படி மொழிபெயர்க்க முடியும்? அவர்கள் நாட்டுல அவ்வாறு கொடுக்கப்பட்ட பெயருக்கு நாம் எவ்வாறு தமிழிலே மொழிபெயர்க்க முடியும்? அது ஒரு பெயர் சொல். பெயர் சொல் என்பது ஒரு இனத்தின், ஒரு நாகரீகத்தின், ஒரு பண்பாட்டின் அடையாளம். அத மற்றொரு நாகரீகத்தோ இனத்தினுக்கோ மாற்றம் பண்ண முடியாது. அது போல பன்மரபு என்பது தமிழ் இனத்தின் அடையாளம், தமிழ் நாகரீகத்தின் ஊற்றுக்கண். அதை கொண்டு போயிட்டு இந்த பண்ணுக்கு என்ன ராகம்னு இன்றைக்கு வேறு ஒரு பெயர்ல சொன்னோம்னா மெல்ல மெல்ல தமிழினுடைய பண்பாட்டு ஆதாரங்கள் சிதைந்து போகிறதுன்னு யாருமே நினைக்கலையா? இப்படி எல்லாம் பார்த்தால் ஒவ்வொரு ஆங்கில சொல்லையும் பிற மொழியில் இருக்கக்கூடிய சொல்லையும் நாம தமிழ்படுத்தி கொண்டே வந்தோம் என்றால் அதனால சாதிக்க போறது என்ன? அதுவும் குறிப்பா பெயர் சொல்லை மொழிபெயர்த்தல் கூடாது. பெயர் சொல்ல மொழிபெயர்த்தல் என்பது தவறானது. ஏனென்றால் ஒரு பெயர் என்பது, அதான் தொல்காப்பியர் அழகா பேசுறார், அத்துணை பெயர்கள் உண்டுன்னு பட்டியல் போடுறார். முதற் பெயர் உண்டு, சினை பெயர் உண்டு, சினை முதற் பெயர் உண்டு, நாள் பெயர் உண்டு, தொழில் பெயர் உண்டுன்னு வரிசையா பட்டியலிட்டு கொண்டே போறார். இவை அனைத்தும் அந்தந்த மொழி பேசக்கூடிய சமூகத்தின் பண்பாட்டின் வெளிப்பாடு. இதை நீங்க மாற்ற முடியாது. அதே போல ஒரு பண்பாட்டின் ஆழங்கால் பட்ட வளர்ச்சிக்கு அடிப்படை அங்கு இருக்கக்கூடிய கலைகள், அவைகளுக்கு உரியதாக தரப்பட்ட பெயர்கள். அது எப்படி அடுத்த மொழியில அடுத்த பெயரால சுட்டுவது? புரியல. இதெல்லாம் என்னிடம் இருக்கக்கூடிய மிக அழுத்தமான வினாக்கள். இவைகளெல்லாம் தவறு என்று பல இடங்கள்ல நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இந்த மாதிரி மொழி பெயர்த்தல் தவறு என்று இத பலர் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். சிலர் முரண்படுகிறார்கள். காரணம், இசை மரபுல ராக மரபு தான் தொன்மையானதுன்னு இவர்கள் கணக்கு. இப்படியாக ஒரு விளக்கங்கள் எல்லாம் போய்கொண்டு இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவர்களுக்கு புரிய வைப்பதுக்குள்ள காலம் கடந்து விடுகிறது. அதனால கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால இந்த கருத்தை இங்க தெளிவுபடுத்தணுன்றதுக்கு இந்த பகுதியை எடுத்துக்கொண்டேன். ஆகவே பண் திரிந்து கல்லாடத்தை குறிப்பு காமிச்சேன். பாலை தாது உகுநீர் நெடும் பண்ணைய தாள தாமரை அன்னங்கள் தாவிட வாழை தாவின வானரம் தாவவே இழி தாரம் என்கின்ற 2 சொரங்களை விளக்குவதற்காக இவ்வளவு பெரிய விளக்கத்தை சொல்ல வேண்டியதாயிற்று. அடுத்த பாட்டு. தூறு மாமரமும் மலையும் தொடர் நீரு நீர்மிசை சென்று நெருக்கலான் ஏறு பேர் அகழ் நின்றும் எனை பல ஆறு சென்றன ஆற்களி மீது அரோ. அரோ என்பது அசை, ஆற்களி மீது. தூறு மாமரம், தூறுகள் போல் அடர்ந்த பெரிய மரங்கள். தூறுன்னா தெரியுமா? குற்றுச்செடின்னு அர்த்தம். பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அகழியில குற்றி செடிகள் போல போடப்பட்டன. குன்றினோடும் தொடர் நீரும் மலைகளுடன் தொடர்ந்து எடுத்த புழுதியும் நீர்மிசை சென்று நெருக்கலாம். அகழி நீரின் பரப்பினே சென்று நெருக்குகிறது. மரங்களும் கல்லும் விழுந்து அப்படியே அகழியை நெருக்க நெருக்க ஏறு பேழ் அகழ் நின்று நீர் மேலே பொங்கி பெரிய அகழியில் இருந்து எனை பல எத்தனையோ பல ஆறுகள் ஆற்களி மீது சென்றன. பல ஆறுகள் கிளைத்து எழுந்தது போல் அகழியினுடைய வெள்ளமானது பல ஆறுகளாக பிரிந்து கடலை நோக்கி செல்ல தலைப்பட்டனவா. எங்கெங்க அந்த நீர் பிரிந்தது சொல்லல. ஆகவே பல ஆறுகள் அகழியில் இருந்து தோன்றின போல வெளியே வழிந்த வெள்ளம் பெருக்கெடுத்து கடலினை நோக்கி கலக்க சென்றன. இழுகு மாக்கல் இடும் தோறும்
சுழிகள் தோறும் சுரித்து இடை தோன்று தேன் ஒழுகு தாமரை ஒத்தன ஓங்கு நீர் முழுகி மீது எழு மாதர் முகத்தையே. இது கம்பனுடைய தனிப்பட்ட முத்திரை. சொல்றோம் இல்லையா, இந்த கையொப்பம் இட்ட கவிதை போல, இந்த சிக்னேச்சரி போயம் இல்லையா, அந்த மாதிரி இது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய எவ்வளவு கொடுமையான ஒரு காட்சி. அகழியானது தூர்க்கப்படுகிறது, போருக்கு அந்த இடம் தயாராக பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல கம்பன் கற்பனை பாருங்க, இழுகு மாக்கல் இடும் தோறும் இடும் தோறும். இழுகு மாக்கல்னா அகழியை தூர்ப்பதற்காக இழுகுதல்னா வீசுதல், வீசக்கூடிய மாக்கல்னா பெரிய பெரிய கற்கள், இடும் தோறும் இடும் தோறும். ஒவ்வொரு முறையும் குரங்குகள் கல்லை கொண்டு போய் அகழியில போட போட சுழிகள் தோறும், அந்த நீர்ல சுழிகள் தோன்றுகின்றன. அப்படி கல்லு போட்ட உடனே ஒரு நீர் வளையம் தோன்றும். சுழிகள் தோன்றும் போது சுரித்து அழுந்தி இடை தோன்று அவ்விடத்திலே வெளிப்படுகின்ற தேன் ஒழுகு தாமரை, தேன் ஒழுக பெற்ற தாமரை மலர்கள் ஓங்கு நீர் மூழ்கி, அலைகள் எழுகின்ற நீரிலே முழுகி மீது எழு மாதர் முகத்தை ஒத்தன, மேலே எழுகின்ற பெண்களின் முகத்தை ஒத்திருந்தன. என்ன கற்பனை, எங்க கொண்டு போய் வைக்கிறார். நீர்பெருக்கு அகழியில கல்லை தூக்கி வீசுகிறது வானரங்கள். கல்லு விழுந்த வேகத்துல நீர் பரப்புல இருந்த தாமரை மலர் நீருக்குள்ள முழுகி, இந்த கல்லு போய் ஆழ் பகுதியில உட்கார்ந்த உடனே அந்த நீர் மேல் நோக்கி தள்ளப்படுகிறது. முழுகின தாமரையும் நீரிலிருந்து வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்பட்டதுனால தாமரையினுடைய மலர்ந்த நிலை மகளிரினது மலர்ந்த முகம் போல இருக்கிறதுனாலையும், தாமரையோடு இருக்கக்கூடிய பாசடைகள் பசிய இலைகள் அந்த பெண்களினது கூந்தல் போலும் இருப்பதினாலும் இந்த தாமரை முழுகி எழுவது என்பது பெண்கள் நீரிலே குளித்து எழுவது போல் காட்சி அளிப்பதாக இருக்கிறது என்கின்றான் கம்பன். எடுத்துக்கொண்ட இடம் போர்க்களம், என்ன இருந்தாலும் வர்ணனை அழகா இருக்கும். அதனால சரி, தன்மைக்கு தலையாய தசமுகன் தொன்மை பேர் அகழ் வானரம் தூர்த்தலால், இன்மைக்கும் ஒன்று உடைமைக்கும் யாவர்க்கும் வன்மைக்கும் ஓர் வரம்பு உண்டாம் போலோ. என்ன அழகான, எவ்வளவு அழகான கற்பனையை சொன்னார் முதல் பாட்டுல. இங்க எவ்வளவு அழகான தத்துவத்தை கொடுத்துட்டார். கம்பனினுடைய தத்துவ விசாரம் இருக்க ரொம்ப நியாயமான இடத்துல அழகா சொல்லிடுவேன். எவ்வளவு அழகான தத்துவத்தை சொல்றாரு பாருங்க. தன்மைக்கும் தலையாய தசமுகன், தான் எனும் ஆணவ பண்பினுக்கு தலைவனானவனாகிய ராவணன். தசமுகன் ராவணன். என்னை விட்டா யாருன்னு அப்படிப்பட்ட ஒரு ஆணவத்தோட இருப்பாங்க. நான் செய்தது போல் அரிய பல தவங்களை யார் செய்திருப்பார், என்னிடம் இருக்கக்கூடிய வரபலம் போல வேறு எவனிடம் இருக்கிறது என்று எப்பொழுதும் ஆணவத்தோடேயே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ராவணன் தொன்மை பேரகள், பழமை வாய்ந்த பெரிய இலங்கை அகழியும் வானரம் தூர்த்தது குரங்குகள் தூர்த்து நிரப்பி விட்டன என்றால், யாவர்க்கும் எத்தகையோருக்கும் ஒன்று இன்மைக்கும் உடைமைக்கும் ஒன்றும் இல்லாமையாகிய வறுமைக்கும் எல்லாம் உடைமையாகிய செல்வத்திற்கும் வன்மைக்கும் ஆற்றலுக்கும் ஓர் வரம்பு உண்டாம் கொல், ஒரு எல்லை கட்ட இயலுமோ. என்ன அழகான தப்பு. நான் தருக்கி இருந்தா அந்த தருக்கத்தினை மாற்றுவதற்கு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி உள் நுழைந்ததுன்னா மாற்றாமல் இருந்துருமா? ஏதொன்றும் எல்லா காலத்தும் நான் தான் உயர்ந்தது, நான் தான் சிறந்தவன் என்ற அளவுல எவனாவது ஒருவன் பேச முடியுமா? பழமொழியே அதுதானே, வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் வாழ்வதுண்டு. தெரியாது நமக்கு. ஆகவே நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன் எவ்வளவு நாள் சொல்ல முடியும்? உனக்கு இணையான, உன்னை காட்டிலும் மேலான ஒருவனை பார்க்கிற வரைக்கும் நீ பெரியவன் சொல்லிக் கொள்ளலாம். உன்னை காட்டிலும் வலுவானவன் உயர்ந்தவன் ஒருத்தன் வந்துட்டான்னா உன்னுடைய ஆற்றல் பயனற்று போகும்.
அதுபோல தன்னை யாரும் வெல்ல முடியாது, தன் நாட்டை யாரும் அணுக முடியாதுன்னு இருமாப்போடு இருந்த இந்த ராவணனுடைய நாட்டு அகழி தூர்க்கப்பட்டு விட்டது. இந்த வானரங்கள் அதை செய்து விட்டது. ஆகவே இனி உன்னால் உண்டான அந்த ஆணவம் இனி என்ன ஆகும்? என்னை போல் யாரேனும் ஒருவர் உண்டான இனிமே உன்னால கேட்க முடியாது. வானரங்கள் சாதித்து விட்டது. தேவர்களாலும் முடியாத இந்த இலங்கை முற்றுகையை வானரங்கள் சாதித்து விட்டது. அப்போ உன்னை காட்டிலும் ஒரு வலுவானவன் யானோ ஒருவன் வரத்தான் போகிறான். இத முதல்ல உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணரணும். நாமே பெரியோர் என்று இருப்பதுல அர்த்தமே இல்லை. அர்த்தமே இல்லை. ஏன்னா நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள் பலர் உண்டு. நான் வேடிக்கையாக இன்னைக்கு நடனத்துக்கு உண்டானவர்கள் வல்ல வேடிக்கையா சொல்லுவது உண்டு. என்னிடம் பலர் நடனத்துறையில் ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வு செய்து முடித்த அந்த ஆய்வாளர்களிடமெல்லாம் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னன்னா, ஆய்வு பணியை முடித்து அதற்குண்டான முனைவர் பட்டம் பெற்றாயிற்று. இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, எந்த துறையில ஆய்வினை மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு தகுதியை பெற்றுக் கொண்டீர்களோ அந்த தகுதி பயனுள்ள தகுதியாக இருக்க வேண்டும் என்றால், உங்களினுடைய துறையில உங்களை போன்ற நடன கலைஞர்களுக்கு இனி வருங்காலத்துல எது பெரிதும் தேவைப்படும் என்பதை அறிந்து அதற்கு உரியதாகிய ஒரு நூலை நீங்கள் எழுத வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள்னா வேண்டுகோள் எல்லாம் பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். சிலர் நூலை எழுதி வெளியிட்டு நல்ல விதமாக அது விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் போட்டு. அப்போ நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னாக்க, நீங்கள் இன்று சிறந்த நடன கலைஞர்கள் தான், மறுக்கல. ஆனால் உங்களினுடைய காலத்திற்கு பிறகு உங்களை காட்டிலும் ஒரு சிறந்த நடன கலைஞர்கள் வரலாம். இல்ல நீங்கள் வாழும் காலத்திலேயே உங்களை புறம் தள்ளிவிட்டு சிறந்த நடன கலைஞர்கள் சிலர் வரலாம். அவ்வாறு வந்தால் நீங்கள் மறக்கடிக்கப்படுவீர்கள். உண்மை, இல்ல சந்தேகமே வேண்டாம். இதுதான் கல்வி, கலை இவைகளினுடைய தலையெழுத்து. குறிப்பா கலைகளின் தலையெழுத்து இது. கலைகள்ல நீங்கள் எவ்வளவு பெரிய விற்பனராகவும் இருக்கலாம். ஆனால் உங்களை காட்டிலும் விற்பன்னம் உடைய ஒருவர் வருகின்ற காலத்து மெல்ல மெல்ல உங்களினுடைய புகழ் விளக்கப்படும். நீங்கள் அறியாமையான பகுதிக்கு தள்ளப்படுவீர்கள். இது உண்மை. ஏன்னா நிறைய பேரை பார்த்துட்டோம். ஆனால் உங்கள் காலத்துல நீங்கள் புகழோடு இருக்கக்கூடிய காலத்துல இனி வரும் தலைமுறைக்கு ஏதாகிலும் பயன்பாடு பெறக்கூடிய அளவுல உங்கள் துறை சார்ந்த ஒரு கருத்துருவாக்கத்தை, ஒரு கொள்கையை ஒரு நூலின் வாயிலாக எழுதி பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து சென்றீர்கள் என்றால் உங்கள் பெயர் வரலாற்றில் என்றும் அதே புகழோடு நிற்கும். உண்மை. இத பலருக்கு தெரிந்து கொள்வதே இல்லை. இருக்கின்ற வரைக்கும் பேரும் புகழுமாக பாடி சென்று விடலாம், ஆடி சென்று விடலாம் தான். ஆனால் உங்கள் கலைகளை பற்றின ஒரு பதிவு எனும் அளவில் ஒரு நூலை எழுதினா இனி எத்தனையோ தலைமுறைகளுக்கு அந்த நூலானது ஒரு பெரிய வழிகாட்டியாக மாறும். எப்பொழுதெல்லாம் அந்த நூலின் பெயர் நினைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் பெயர் அவர்களால் சொல்லப்படும். எவ்வளவு பெரிய விஷயம். இது யாரும் யோசிக்கிறது இல்லை. அதனாலதான் எல்லா ஆற்றலுக்கும் ஒரு வரம்பு உண்டு. அந்த வரம்பை நீங்கள் தாண்டி நிற்கணும்னா வேறு வழி இல்லை இது போன்றதாகிய செயல்கள்ல ஈடுபடும். ஆகவே ராவணன் தன்னை யார் ஒருவரும் வெல்ல முடியாது, தன் நாட்டை யார் ஒருவரும் அணுக முடியாதுன்னு இருந்தானே, அவனுடைய நாட்டை வானரங்கள் அணுகிவிட்டு அவனுக்கு உரியது ஒரு பெரிய பாதுகாப்பாகிய அகழியை வானரங்கள் தூர்த்து விட்டார்.
ஆகவே ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஓர் வரம்பும் உண்டாம் கோல், ஒரு எல்லையை கட்ட இயலுமா? நான் தான் பெரியவன் என்று எத்தனை நாள் அந்த எல்லையை கொண்டு நீ வாழ முடியும்? உன்னை காட்டிலும் ஒரு வல்லவன் வந்தால் உன் எல்லை இருந்த இடம் தெரியாமல் போ. இதை புரிந்து கொள் என்கின்றான் கம்பன். அடுத்து, தூர்த்த வானரம் கள்ளி பறித்து இடை சீர்த்த பேர் அனை தன்னையும் சிந்தின, வார்த்தது அன்ன மதிலின் வரம்பு கொண்டு ஆர்த்த ஆர்கலி காரொடும் அஞ்சவே. அழகு. தூர்த்த வானரம், அகழியை தூர்த்த வானரங்கள், கள்ளி பறித்து மராமரங்களை பிடுங்கி இடை சீர்த்த பேரனை தன்னையும் சிந்தின, அகழின் இடையே போக்குவரவுக்காக சிறந்த பெரிய பாலங்களையும் அழித்து விட்டன. அதனால என்ன ஆயிற்று? வார்த்தது அன்ன, உருக்கி வார்த்தாற் போன்று மதிலின் வரம்பு கொண்டு மதிலின் உச்சியை அடைந்து ஆர்கலி காரொடும் அஞ்ச, கடலும் கார்முகிலும் அச்சம் கொள்ளுமாறு ஆர்த்தன முழங்கின. ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த மதிலானது வானளாவி வளர்ந்து இருக்கக்கூடிய மதில், மேகங்கள் வந்து தவழும். அந்த மதில் மேல வானரங்கள் எல்லாம் ஏறி நாங்கள் அகழியை தூர்த்து விட்டோம், அதனது பாலங்களை தகர்த்து விட்டோம் என்று ஆரவாரமாக கர்ஜனை செய்தது. அந்த வானரங்களினுடைய அத்துணையும் ஒன்று சேர்ந்து எழுப்பின ஒலி கடலும் அஞ்சினவாம், வானத்துல இருந்த மேகங்களும் அஞ்சின. அந்த அளவினுக்கு இவைகள் ஆரவாரம் செய்தன. வட்டமேரு இது என வான் முகடு எட்ட நீண்ட மதில் மிசை ஏறி விண் தொட்ட வானரம் தோன்றின, மீத்தொக விட்ட வெண்கொடி வீங்கின என்னவே. வட்டமேரு இது என, வட்ட வடிவம் பெற்ற மேருமலை இது என்று எண்ணக்கூடிய அளவில் வான் முகடு ஆகாய உச்சியை எட்ட தொடுமாறு நீண்ட மதில் மிசை ஏறி உயர்ந்த மதில்களின் மேல், ஏன்னா வானளாவி நின்ற மதில் மேல குரங்குகள்லாம் பேரி உட்கார்ந்துட்டு இருக்கு. விண் தொட்ட வானரம், ஆகாய முகட்டை கைகளினாலேயே தொட்டனவா இந்த வானரங்கள். மீதக விட்ட மதில் முகட்டில் பலவாக தொங்க விடப்பட்ட வெண்கொடி என்ன, வெள்ளை கொடிகள் எண்ணுமாறு வீங்கின மிகுந்து தோன்றின. அப்படி மதில்ல நின்று ஆகாயத்தை எட்டி தொட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு பல வெண்மையான கொடிகள் மதில் முழுவதும் கட்டப்பட்டது போல் வானரங்களினால் சூழப்பட்ட மதில் காட்சி அளித்தது. இருக்க வேண்டுவது இல்லை என் தீர் மணி வெறுக்கை ஓங்கிய மேரு விழு கலால் நிறுக்க, நேர்வரும் வீரர் நெருக்கலால் பொருட்களாகாது மதில் தரை புக்கதால். இது அதீத கற்பனை. எண் தீர் மணி வெறுக்கை ஓங்கிய, எண்ணில் அடங்காத மாணிக்கங்கள் ஆகிய செல்வம் நிறைந்த மேரு விழு கல்லால், மேரு மலையனும் எடை கல்லினால். வார்த்தையை கவனிக்கணும். அந்த விழுக்கல்லால், மேரு விழுக்கல்லால்னா மேருமலையை இப்ப எடைக்கல்லு போல இந்த உலகம் பயன்படுத்துகிறதா. நிறுக்க எடை போட நேர் வரும், அதற்கு சமமான ஒரு தராசுல மேருமலைய எடைக்கல்லா வச்சுட்டீங்க. அந்த மேருமலைக்கு எதிராக எதிர்த்தட்டுல எதை வைக்கணும்? எதை வைத்தார்களா? எடை போட சமமாக வீரர் நெருக்கலால், வானர வீரர்கள் அழுத்தியதால் பொறுக்கலாது, அந்த கனத்தை தாங்க மாட்டாமல் மதில் தரை புக்கதால், ராவணனது மதில் சுவர்கள் வானரங்கள் ஏறி அழுத்தினதனால பூமிக்குள்ள பதிந்ததாம். இலங்கையினுடைய மாநகரின் மதில் சுவர் கீழே அழுந்தியதால் இருக்க வேண்டுவது இல்லை, அந்த இலங்கை மதிலை வானர வீரர்கள் உடைத்து எறிய வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிற்று. எப்படி? மேருமலைய ஒரு தட்டிலையும் இன்னொரு தட்டுல இலங்கையினது மதில் சுவரையும் வைக்கலாமா? அந்த மேருமலையினுடைய எடைக்கு, உறுதிக்கு, ஆற்றலுக்கு இணையா இந்த இலங்கையின் மதில் சுவர் இருக்குமா?
இந்த வானரங்கள் எல்லாம் மேல ஏறி நின்று ஆரவாரமா குதிச்சதினால அவைகளினுடைய எண்ணிக்கை, அவைகள் ஒரு சேர குதித்தல் என்கின்ற அழுத்தத்தினால அந்த மதில் சுவர் உடையலையா, பூமிக்குள்ள அப்படியே அழுந்தி விட்டது. ஆகவே இனிமே இந்த மதில் சுவரை உடைக்கணும்ன்ற முயற்சி கூட வேண்டாமா அவர்கள். அவ்வளவு எளிதாக இந்த மிகப்பெரிய அரணாக விளங்கிய மதில் சுவர் நிலத்திலே முற்றிலுமாக அழுத்தப்பட்டு விட்டது வானரங்களினுடைய ஆரவாரம் மிகுந்த குதிப்பினால். இவ்வாறு இந்த வானரங்கள் அகழியை தூர்த்து மதிலை அடைந்து முற்றுகையிட்டு மதில் மேலதாக நின்று தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில ராவணன் நிமிஷமா இருக்கானா, அங்கதன் வேற வந்து போயாயிற்று. இனி போர் என்பது எல்லோருக்கும் தெரிந்தாயிற்று. ஆகவே வானரங்கள் இவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அகழியை தூர்த்து மதிலை முற்றுகையிட்டு அதில் வெற்றியும் கண்டதினால் ராவணனது படையும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள முன்வருகிறது. அரக்கர்களினது சேனையும் போருக்கு எழ தயாராகிறது. அரைந்த மா முரசு ஆனை பதாகையால் மறைந்தவால் நெடு வானகம் மாதிரம் குறைந்த தூளி குழுமி விண்ணூடு புக்கு உறைந்தது ஆங்கு அவர் போர்க்கு எழும் ஓதையே. ஓதைன சப்தம் அர்த்தம். மாமுருசு அறைந்த வானர செயல் இவ்வாறு இருக்க, இவர்களுக்கு எதிராக போர் நடத்துவதற்கு உரிய அரக்கர்கள் இலங்கையில பெரிய முரசங்கள் முழங்க பெற்றன. ஆனை பதாகையால் யானைகளின் மீது விளங்கிய பெரிய கொடிகளால், பதாகைன்னா கொடி, ஆகவே பெரிய கொடிகளோடு யானைகளின் மீது அந்த கொடிகள் எல்லாம் எடுத்து வர நெடுவான் அகம் மறைந்த நீண்ட வானங்கள் எல்லாம் மறைந்து போயினவா இந்த கொடிகளினுடைய துணிகளினால மறைந்து தூளி குழுமி தூசுகள் திரண்டு மாதிரம் குறைந்த திக்குகள் சுருங்கினவாக தோன்றின. அங்கு அந்த போர்க்களத்துல இந்த அரக்கர்கள் எழுந்ததினால் அவர் போர்க்கு எழும் ஓதை, அந்த அரக்கர்கள் போருக்கு தயாராவதற்காக எழுப்பின ஓசைகள் விண்ணூடு புக்கு உறைந்தது, ஆகாயத்தில் சென்று நிலை பெற்றது. ஒரே சத்தம். தமிழ்ல போர்த்திணையிலேயே உண்டுது. படை இயங்கு அரவம் திணையில ஒரு துறை இது. பாக்கத்து விருச்சி புடைகட போகிய செலவே என்று படை இயங்கு அரவம். அரவம்னா சப்தம். போர்க்களத்துக்கு தயாராக கூடிய வீரர்கள் அவரவர்கள் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல குழுமுவார்கள். அப்ப ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதும், இவர்கள் உடம்புல போட்டுக் கொண்டிருக்கிற கவச்சங்கள் ஒருவரோடு ஒருவர் பட்டுக்கொள்வதனால ஏற்படக்கூடிய ஒலி, விலங்குகள் ஆகிய குதிரைகள் யானைகள் இவைகள் எழுப்பக்கூடிய ஒலி, இவைகளை எல்லாம் ஒன்று சேர கேட்டீர்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து எழக்கூடிய ஒலிய மிக பெரிய அதிர்வுகளை. ஏனென்றால் அந்த காலத்துல இப்படித்தான் போர் நிகழ வேண்டும்னு ஒரு வரையறை வைத்திருந்தார். ஒன்றும் வேண்டாம், என்னுடைய நண்பர் ஒருவர் இதுல இருக்காரு இலங்கையில. அவரும் தமிழ் மற்றும் நாடகத்துறையில பேராசிரியர். 82 ஆண்டுகள் ஆயிற்று வயது. மௌன குருன்னு பேர் அவருடைய பேர். இன்னமும் நிறைய அவரோடு நிறைய கருத்து தொடர்புகள் உண்டு. அவர் சொல்லுவார், இலங்கையில அவருக்கு 82 வயதுன்னா இலங்கையில கடுமையான போர் நிகழ்ந்த காலங்கள்ல அவர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அதை சொல்லுகின்ற பொழுது அந்த விளக்கத்தோடு அந்த பின்புலத்தோடு அவர் விளக்குகின்ற பொழுது உண்மையிலேயே அப்படிப்பட்ட சூழல்ல நம்மை போன்றவர்கள் வாழ்ந்திருக்க முடியுமான்னு ஒரு ஐயமும் அச்சமும் சேர்ந்து.
அந்த அளவினுக்கு அனுதினமும் நிலையில்லாததாகிய வாழ்க்கை. எப்பொழுது யாருக்கு என்ன நிகழும் தெரியாது. இவைகளையெல்லாம் எதிர்த்து, இவைகள் ஊடாக படித்து, தனக்குண்டான ஆய்வை செய்து எத்துணை பெரும் அறிஞர்கள் அங்கிருந்து வெளியே வந்திருக்கிறார். அப்ப சொல்லுவார்கள், இந்த ஆரவாரம் என்பது எங்களுக்கு பயம். எங்கள் நாட்டுல அமைதியோடு இருக்க மாட்டோமான்னு நாங்கள் ஏங்கின காலங்கள் மிகுதி. பெரியதோர் ஆரவாரம் ஏற்பட்டது என்றால் அந்த ஆரவாரம் மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட ஆரவாரம் என்றாலும் எங்களுக்கு பயம்ன்றார். பெரிய பெரிய கூட்டங்கள்ல பேரளவிலே எல்லோரும் மகிழ்வோடும் ஆரவாரத்தோடும் ஒலி எழுப்பினால் எங்களுக்கு எல்லாம் இது போர்க்காலத்திய சின்ன ஒலி போலவே தோன்றுகிறது, அஞ்சுகிறோம். அந்த அளவினுக்கு அந்த போரினது ஒலி அவர்களை பாதித்திருக்கு. ஒரு பெரிய கஷ்டம். அதை விட்டு வெளியே வருதல் என்பது மிக கடினமான ஒன்று. அது ஒரு மௌன புயல் போல. ரொம்ப அழகாக எழுதினார்கள். இந்த மௌன புயல் என்ற ஒரு சொல்ல ரொம்ப நயமாக ஒருத்தர் உருவாக்கினார். எப்போன்னாக்க, இது ஒரு கதையின் தலைப்பு. பஞ்சாப் மாநிலத்துல அவர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை கொணர்ந்து அங்கு இருக்கக்கூடிய வன்முறையாளர்களை எல்லாம் அழிப்பதற்காக நடந்த ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன். அது நடந்து முடிந்த உடனே அங்கு இருந்த சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தங்கள் கோபத்தை மௌனமாகவே வெளிப்படுத்தினார். அப்பொழுது ஒரு பத்திரிகை ஆசிரியர் அந்த பகுதிக்கு சென்று முற்றிலுமாக எல்லா மாநிலத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று மக்களினது மனோநிலை எவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்து வர அவர் அதற்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா, பஞ்சாபில் மௌன புயல் என்கின்ற அளவில் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மௌனம் என்று புயலாக மீண்டும் வீச போகிறது தெரியாது. அவ்வளவு பெரிய அளவுல அந்த பஞ்சாப்ல அவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய பல தலங்களில் இராணுவத்தினர்கள் சென்று தாக்கியது அவர்களால் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியல. எந்த விதத்தில் அதுல ஈடுபட்டு தலைமை தாங்கி வழிநடத்திய அனைவரையும் கொன்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்திரா காந்தியை கொன்றார்கள். அந்த இயக்கத்தினுக்கு அந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் சொல்லக்கூடிய அந்த இராணுவத்தினுடைய செயல்பாட்டினுக்கு தலைமை தாங்கி அன்று நடத்தி வெற்றியை ஈட்டுக் கொடுத்த அதிகாரி வைத்தியாவை பூனா நகரத்துல சுட்டார்கள். இது ஒரு மௌன புயல். மௌனமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது போல் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய இடத்திலே புயலாக சுழன்று அடித்தார். இந்த ஓசை என்பது அப்படித்தான், தவிர்க்க முடியாது. அந்த போர்க்கள ஓசையை கேட்டு அதன் மூலமாக இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு எங்கெல்லாம் ஓசை ஏற்படுகிறதோ அவற்றை கேட்கின்ற பொழுதெல்லாம் அச்சம் உடனாக எழும், தவிர்க்க முடியாது. இது ஒரு திரைப்படத்துல வேடிக்கையாக ஒரு கதாபாத்திரம் சொல்லி காட்டும், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், கமலஹாசன் நடித்த படம். இந்த பயம் என்ற சொல்லுக்கு அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருவார். ஒரு இலங்கையிலிருந்து வந்த ஒரு அகதியாக அறிமுகமாவார் தமிழ் திரைப்படத்துல. உண்மை, அந்த மாதிரி அச்ச உணர்வு பலரை தாக்கி கொண்டிருக்கிறது. போர்க்கால நடவடிக்கைகளும் போர்க்காலத்தில் எழக்கூடிய ஒலிகளும், அதாவது அந்த காலத்துல யானை குதிரை தேர் போன்ற படைகளினுடைய இயக்கமும் அவைகளினால் ஏற்படக்கூடிய ஒலிகளும் தான். இன்று அப்படி இல்லை. நவீன தொழில்நுட்பத்துல அங்கங்கு குண்டுகள் வெடிக்கக்கூடிய சத்தம். அண்மை காலத்துல நாம பார்த்திருப்போம், ரஷ்யாவினுக்கும்
அதனுடைய மேல் நாடாக இருக்கக்கூடிய பகுதிக்கும் நடந்த போர், யுக்ரைன் போர் பார்த்திருப்போம் பல செய்திகள். எப்படி தாக்கினார்கள், எவ்வாறு தாக்கினார்கள் காணுதற்கே கடுமையா இருந்தவன். யாரும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஆகவே அந்த ஒலி கேட்பவரை அச்சப்பட வைக்கும். அதனால இந்த ராவணனை சார்ந்த அரக்கர்களின் அது படை எழுந்த வேகம், அதனால் உருவான ஒலி ஆகாயத்தில் சென்று நிலை பெற்றதுன்னா அந்த ஒலி ஆகாயத்துல போய் எதிர்த்து வந்தது. அவ்வளவு பெரியதோர் ஆரவா. கோடு அலம்பின கோதை அலம்பின ஆடல் அம்பரி தாரும் அலம்பின மாடு அலம்பின மாமணி தேர் மணி பாடு அலம்பின பாய் மத யானையே. கோடு அலம்பின, அலம்புதெல்லாம் சத்தம் போடுறதுன்னு அர்த்தம். என்னங்க ஒரே அலம்பலா இருக்குன்னு, ஒரே ஓசையா இருக்குன்னு அர்த்தம். அந்த அலம்பல் தான்கலன்னு பேச்சு வழக்கு. கம்பனுக்கு அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். ஆகவே கோடு அலம்பின, கோடுன்னா சங்கங்கள், சங்கு, சங்கு வாத்திய ஒலி. கோதை அலம்பின அரக்கர்கள் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய உலோகங்களினால் செய்யப்பட்ட மாலைகள் ஆரவாரமான ஒலியை எழுப்பின. ஆடல் அம்பரி தாரும் அலம்பின போர் முரசு கொம்புகள் முதலியவற்றின் ஒளிக்கு ஏற்ப ஆடி செல்லும் அழகிய குதிரைகளின் கிண்கிணி மாலைகளும் ஒலித்த. இது நடைப்பயிலக்கூடிய புறவிகள். போருக்கு உண்டான பீட்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். அதனால பாரு நடப்பதினால் அந்த குதிரைகள் அணிந்திருக்கக்கூடிய கிண்கிணி மாலைகளும் ஒலியை எழுப்பின. மாமணி தேர் மணி மாடு அலம்பின பெரிய அழகிய தேர்களில் கட்டப்பட்டுள்ள மணிகள் பக்கங்களில் அதிர்வுகளை செய்தன. பாய்மத யானை பாடு அலம்பின பெருகுகின்ற மதநீரை சிந்தக்கூடிய யானைகள் போர் கிடைத்தது என்ற மகிழ்ச்சியினால் ஆரவாரத்தோடு பிளிறுதலை செய்தன. எங்கு பார்த்தாலும் ஒரு சப்தம், எங்கு பார்த்தாலும் இந்த போர் ஆரவாரத்தின் ஒலி. இவ்வாறு இரு பெரும் படைகளும் ஆரவாரத்தோடு எழும்பி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முன் வருகிறார்கள். அந்த போர் எவ்வாறு தொடங்கியது என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.